Good morning everyone. Today we are going to discuss about 11th Accountancy chapter number 2. Topic is Conceptual Framework of Accounting. We already discussed about chapter 1, that is Introduction to Accounting. In Introduction to Accounting chapters we discussed accounting cycle, accounting terms, then uses of account, then basis of account. Okay, we discussed that is very important topic. Okay, so in accounting cycle that is a transaction. Okay, translate all the records, the first one. The second one, journalizing the records. Third one, ledger, posting the ledgers. Then balancing all the records, preparation of final account, preparation of profit and loss account and balance sheets. Okay, so and we frame all the and we find out the financial information. ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியுடைய டிரான்சாக்ஷன் எல்லா டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுறோம், போஸ்ட் பண்ணுறோம். இந்த டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது கேஷ் டிரான்சாக்ஷன் என்னது, இன்னொன்று வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஓகே, கேஷ் டிரான்சாக்ஷன் என்னது அப்படின்னா அது வந்து இப்போ ஒரு பர்சன்ஸ் மிஸ்டர் ஏ பர்ச்சேஸ்ட் குட்ஸ் ஃபார் கேஷ். ஒரு பர்சன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கேஷுக்கு அந்த பொருளை வாங்குறான். இது வந்து கேஷ் டிரான்சாக்ஷன். ஓகே, கேஷ் டிரான்சாக்ஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்க அப்படின்னா கேஷ்னு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருப்பான். நீ என்ன டிரான்சாக்ஷன் அடுத்து நம்ம சாப்டர் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஜேர்னலைஸ் பார்ப்போம். ஜேர்னலைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இல்லை அப்படின்னா அதாவது மிஸ்டர் ஏ பர்ச்சேஸ்ட் குட்ஸ் ஃபார் கேஷ். அவன் என்ன பண்ணுறான்னா பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறான். இது கேஷ் டிரான்சாக்ஷன். புரியுதுங்களா? இதே இது கிரெடிட் டிரான்சாக்ஷன் எப்படி பார்த்தோங்க? ஸோ மிஸ்டர் ஏ பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கிரெடிட். கடனுக்கு இந்த பொருளை வாங்கினேன். ஓகே, கடனுக்கு பொருளை வாங்கினா தட் இஸ் கிரெடிட் டிரான்சாக்ஷன். அதே இது பணத்தை கொடுத்து வாங்கினா தட் இஸ் கேஷ் டிரான்சாக்ஷன். இதுதான் என்னது, டிரான்சாக்ஷன் ஆல் த ரெக்கார்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ஜேர்னலைஸ் பார்த்தோம். ஜேர்னலைஸ் என்ன பார்த்தோம், நம்ம ஒரு கோல்டன் ரூல்ஸ் பார்த்தோம். நல்லா நான் இருக்கா, என்ன ரூல்ஸ் பார்த்தோம், மறுபடியும் நான் அந்த ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு வீடியோ எடுக்கும்போது நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட், இது ரொம்ப முக்கியம் தம்பி. ஒவ்வொரு வீடியோலையும் இது நான் எழுதி போடுறேன். கோல்டன் ரூல் என்னது, பர்சனல் அக்கௌண்ட். என்ன பர்சனல் அக்கௌண்ட்டு, டெபிட் த ரிசீவர், முக்கியம். டெபிட் த ரிசீவர், debit the receiver, credit the giver, credit the giver. அடுத்தது real account, debit what comes in, debit what comes in, credit what goes out. Okay, next nominal account. Debit all expenses and losses. Okay, debit all expenses and losses. Credit all incomes and gains. ஓகே, இதுதான் கோல்ட் ரூல். ரொம்ப நீங்கள் முக்கியம். இந்த ரூலை வச்சு தான் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் 12th அக்கௌண்ட்ஸ் சரி 11th அக்கௌண்ட்ஸ் சரி இதை வச்சு தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட், டெபிட் த ரிசீவர். இது ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த லெசனுக்கு அது முக்கியம். இந்த ஃப்ரேம்வொர்க் புக்கை இந்த எதை வச்சு புக்கை ரெக்கார்ட் பண்ணுறாங்க, புக்கு கான்செப்ட் ஆஃப் ஃப்ரேம்வொர்க் அக்கௌண்டிங் என்ன அப்படின்னா புக் கீப்பிங்னு அர்த்தம். அந்த புக் கீப்பிங் எதை வச்சு பண்ணுறாங்க, பேசிஸ் ஆஃப் திஸ் ரூல். ஓகே, பேசிஸ் ஆஃப் திஸ் ரூல். புரியுதா? ஸோ பர்சனல் அக்கௌண்ட், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர்னா என்னப்பா, நீ வந்து ஒரு 100 ரூபா உனக்கு தேவைப்படுது. உனக்கு 100 ரூபா தேவைப்படுது, நீ உன் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு 100 ரூபா வாங்குற. அப்போ இதில் யார் ரிசீவர் யார் கிவர்? யூ ஆர் த ரிசீவர்.
அப்போ டெபிட் த ரிசீவர். யார் கிவர்? உன் ஃப்ரெண்டு. அப்போ கிரெடிட் த கிவர். யார் கடன் கொடுத்தானோ அவன் யார் அப்படின்னா கிவர். அவனுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரெடிட்டார் சொல்லுவாங்க. புரியுதா? டெபிட் யார் என்ன சொல்லுவாங்க? டெப்டார். புரியுதா? டெப்டார். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். புரியுதா? டெபிட் என்னது? டெப்டார், கிரெடிட்டார். வாங்கினவன் டெப்டார், கொடுத்தவன் கிரெடிட்டார். முடிஞ்சு போச்சா? இது ஒரு டேம், அக்கௌண்டிங் டேம். புரியுதா? ஸோ டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். புரியுதா? ரியல் அக்கௌண்ட் சொல்லிட்டேன். அதில் வந்து நீ வந்து ஒரு பணம் பேங்க்கில் எடுக்க போகிற, யூ வித்ரா சம் அமௌண்ட் ஃப்ரம் பேங்க், வித்ரா பண்ண போகிற. இப்போ தெரியும் டெபாசிட் பண்ணால் எப்படி தெரியும்ல, ஒரு செல்லாம் கொடுப்பாங்களா, டெபாசிட் பண்ணுவேன். யார் வாங்குறா? டெபாசிட் பண்ணும்போது பேங்கார வாங்குறான். அதே இது வித்ரா பண்ணும்போது யார்? பணம் எடுக்கும்போது யார் கொடுக்குறா? பேங்க் கொடுக்குறான். ஸோ பேங்க்காரன் நீ வந்து டெபாசிட் பண்ணால் பேங்க்காரன் டெபிட்டில் வந்துடுவான். அதே பேங்க் வந்து பணத்தை எடுத்தனா பேங்க்காரன் கிரெடிட்டில் வந்துடுவான். புரியுதா? இதுதான் டெப்டார், இதுதான் ரிசீவர். முடிஞ்சு போச்சா? ஓகே. அடுத்து ரியல் அக்கௌண்ட். டெபிட் வாட் கம்ஸ் இன். டெபிட் வாட் கம்ஸ் இன். நீ வந்து ஒரு ஷோரூம் போகிற, ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் போகிறீங்க. ஸோ அங்கே போய் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பொருள் வாங்குறீங்க. ஒரு பொருள் வாங்க போகிறீங்க. அந்த பொருளை வந்து எதை கொடுத்து வாங்குவோம்? நம்ம எதை கொடுத்து வாங்குவோம்? ஒன்று மணியை கொடுத்து வாங்குவோம். ஓகே, மணியை கொடுத்து வாங்குவோம். இல்லை அப்படின்னா கடனுக்கு வாங்குவோம். புரியுதுங்களா? ஸோ நம்ம என்ன வாங்கினாலும் என்ன உள்ளே வருது? ஃபர்னிச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர் வாங்குறீங்க. ஃபர்னிச்சர் வாங்கும்போது பணத்தை கொடுத்து ஃபர்னிச்சர் வாங்குறீங்க. அப்போ என்ன வெளியே போகுது? ஒன்றை விட்டு பணம் வெளியே போகுது. கேஷ் வாஸ் கோஸ் அவுட். கிரெடிட் வந்துருதா? கிரெடிட் வாஸ் கோஸ் அவுட். என்னது கிரெடிட்டு? ஒன் கேஷ் வாஸ் கோஸ் அவுட். வாட் கம்ஸ் இன்? ஃபர்னிச்சர் வாஸ் கம்ஸ் இன். புரியுதா? ஃபர்னிச்சர் உள்ளே வந்துச்சு. அதே இது கேஷ் வெளியே போச்சு. புரியுதா? கேஷு வெளியே போச்சு. ஏன்னா வந்து போன வெளியில் இதை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் இன்சர்ட் பண்ண அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல். இதை நீங்கள் படித்தா மட்டும்தான், நல்லா தெரிஞ்சுட்டா, நல்லா தரவாக தெரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுட்டா மட்டும்தான் தென் ஒன்லி யூ ஹேவ் டு லேர்ன் ஆல் த லெசன்ஸ் இன் 11th and 12th accounts. 12th accounts 11th accounts நீங்கள் பேசிக்காக தெரிய வேண்டியது. இதை தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் போக முடியும். இல்லைனா உங்களால் சம் பண்ண முடியாது. புரியுதா? கட் இட்? ரைட். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். புரியுதா? ஸோ ஃபர்னிச்சர் வாஸ் கம்ஸ் இன், கேஷ் வாஸ் கோஸ் அவுட். புரிஞ்சிருச்சா? ரைட். அடுத்து நாமினல் அக்கௌண்ட். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் லாஸ். இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுற. இப்போதானே ஸ்கூல் ஃபீஸ் கட்டும் போது நீ வந்து உனக்கு வந்து செலவாக வருமானமா? ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டால் உனக்கு செலவு. ஓகேவா? அது இன்ஸ்டியூஷன் வருமானமாக இருக்கலாம். ஓகே. ஸோ இன்னொரு அதர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு வீட்டில் குடியிருக்க, தட் இஸ் எ பெய்டு ரெண்டு கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும். வாடகை கொடுக்கும்போது ஒன்றிருந்து என்ன வெளியே போகுது? பணம் வெளியே போகுது. எதுக்காண்டி கொடுக்க? என்ன ரீசன்? வாட் ரீசன்? ரெண்டு. ஸோ ரெண்டு என்னது? உனக்கு செலவு. ஸோ டெபிட் ஆல். ஸோ ரெண்டு என்ன பண்ணோம்? ரெண்டு வந்து செலவு. ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் லாஸஸ். ரெண்டு என்ன பண்ணோம்? டெபிட்டில் வைக்கணும். எது கிரெடிட்டில் வைக்கணும்? கேஷ் கிரெடிட்டில். ஏன்னா கேஷ் வெளியே போகுது. புரியுதா? ஓகேவா? ரெண்டு அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே. ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின். புரியுதா? ஸோ இதுதான், இந்த ரூலு தான் இங்கெல்லாம் அப்ளை ஆகுது. ஓகே. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட் லெசனில் அக்கௌண்டிங் சைக்கிளில் பார்த்தோம். தென் அக்கௌண்டிங் டேம்லேயும் பார்த்தோம். ஓகே. அக்கௌண்டிங் சைக்கிள் என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு இங்கே டிரான்சாக்ஷன் பார்த்துட்டு அந்த டிரான்சாக்ஷன் எப்படி ஜேர்னலைஸ் பண்ணணும்? இதை வச்சு ஜேர்னலைஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமான, இதை நல்லா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? எந்த ஒரு அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்னாலும் இது தெரியாமல் சம்மில் போனால் அவனுக்கு புரியவே புரியுது. தே கான்ட் ஏபிள் டு லேர்ன் எனி திங் இன் அக்கௌண்ட்ஸ். இந்த அக்கௌண்ட்ஸில் எதுவுமே நீங்கள் கற்றுக்கணும் இதை இல்லைனா இது நல்லா தெளிவாக தெரியணும். ஏன் நாமினல் அக்கௌண்ட்னா என்ன? நாமினல் அக்கௌண்ட்டில் என்ன சொல்கிறோம்? ரெண்டு அக்கௌண்ட். அதாவது சாதாரண எதெல்லாம் பே பண்ணுறியோ, கமிஷன் ரிசீவ் பண்ணால் உனக்கு வருமானம். ஓகே. நான் இன்னொன்று சொல்லி கொடுத்துருக்கேன். ரிசீவ்டுனா அது இன்கம், பெய்டுனா அது எக்ஸ்பென்சஸ். அது சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படியே ரிசீவ்டுனா என்னது? ரிசீவ்டுனா என்னது? அது இன்கம்.
அதே இது பெயர் என்னது அது எக்ஸ்பென்சஸ். புரியுதா? ஸோ இதுதான் இந்த லெசனில் கான்செப்ட். புரியுதா? ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் தீஸ் கோல்டன் ரூல்ஸ். புரியுதா? இந்த ரூலை தான் நம்ம இங்கே கொண்டு வரோம். இங்கே என்ன பண்ணுறோமோ இது, அதாவது இந்த புக் கீப்பிங் என்ன அர்த்தம், புக்கிங் என்ன பார்த்தோம், திஸ் இஸ் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னப்பா, ஒன்றும் கிடையாது. ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்குது, இந்த கம்பெனியில் வந்து ஒரு கம்பெனி உடுப்பா, உனக்கு வீடு எடுத்துக்கோ, வீடில் வந்து என்ன அப்படின்னா உங்கள் அப்பா வந்து இந்த மாத செலவெல்லாம் ஒரு சின்ன நோட்டில் எழுதுறாங்க. அதாவது இதெல்லாம் எனக்கு செலவாச்சு, இது இப்போ உங்கள் அப்பா ஒரு வீட்டில் ஒரு வாடகை அதாவது ஒரு வீட்டு ஓனராக இருக்கலாம். அந்த வீட்டு ஓனர் வீட்டு வாடகை விட்டுருக்கலாம். ஸோ அவருக்கு என்னது இன்கம் ரிசீவ் ஆகுது. இப்போது எதெல்லாம் வருமானம், எதெல்லாம் செலவு, இப்போ உனக்கு ஃபுட் எக்ஸ்பென்சஸ்ஸு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு, தென் வந்து ஸ்கூல் இன்ஸ்டியூஷன் ஃபீஸ் கட்டுறது, இது எல்லாமே இது எக்ஸ்பென்சஸ் வந்துடும். இதெல்லாம் இன்கம் வந்துடும். இப்போ உங்கள் அப்பா கடை ஓனராக இருக்காங்க அப்படின்னா அதில் இன்கம் வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் இன்கம், இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ், அதை லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்களா, அதுக்கு பேர் திஸ் இஸ் கால்ட் அட் தி ப்ரிப்பேர்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஸ்டேட்மெண்ட். தட் இஸ் கால்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். புரியுதுங்களா? இந்த ஃபினான்ஷியல் எப்படி பண்ணுறாங்க, ஆன் த பேசிஸ் ஆஃப் திஸ் golden rule. Debit the receiver, credit the giver, debit what comes in, credit what goes out, debit all expenses, credit all incomes and gain. புரியுதாப்பா? ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, இந்த புக் கீப்பிங் என்ன பண்ணுறாங்க, புக் கீப்பிங்கை மெயின்டைன் பண்ணுறாங்க. புரியுதா? ஓகே, ஸோ கான்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் அக்கௌண்டிங், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் திஸ் ரூல். புரியுதா? ஸோ ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். அந்த வாட் மீன் டிரான்சாக்ஷன், நான் டிரான்சாக்ஷன் சொன்னேன், மிஸ்டர் ஏ பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ். இதான் டிரான்சாக்ஷன். ஒருத்தன் பணத்தை கொடுத்து பொருளாக வாங்கினா, என்ன வாங்கினான்னு திருப்பி கொடுக்கல, ஒருத்தன் பணத்தை கொடுத்து ஃபர்னிச்சரை வாங்கினா, இதுதான் டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷன் வந்து ப்ராசஸ் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறாங்க, இந்த ரூல் மூலம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் ஏ பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். என்ன உள்ள வந்துச்சு, ஃபர்னிச்சர் உள்ள வந்துச்சு. என்ன வெளியே போச்சு, கேஷ் வெளியே போச்சு. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். புரியுதா? ஓகே, இதுதான் என்னது, இந்த ரூலை அப்ளை பண்ணாங்க. ஸோ இதோட டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கப்பா, புக் கீப்பிங் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் பிஸ்னஸ் டீலிங் இன் செட் ஆஃப் புக்ஸ். Business dealing in set of books. Okay, bookkeeping is an art of recording business dealing in set of. ஒரு set of books என்ன அப்படின்னா, ஒரு set of books அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்ஸ் நோட்டு இருக்குது. அக்கௌண்ட்ஸ் நோட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அக்கௌண்ட்ஸில் எல்லா டிரான்சாக்ஷன், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். அக்கௌண்ட்ஸ் நோட்டு, அந்த அக்கௌண்ட்ஸ் நோட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. என்னெல்லாம், மிஸ்டர் ஏ பர்ச்சேஸ் திஸ் குட்ஸ், மிஸ்டர் பி ரிசீவ் கேஷ் ஃப்ரம் மிஸ்டர் ஏ. ஸோ திஸ் ஆர் த இன்ஃபர்மேஷன், திஸ் ஆர் த டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன் என்னது, ஒன்றும் இல்லை, நீ கடைக்கு போகிற, இப்போ மிஸ்டர் ஏ கடைக்கு போகிறான். மிஸ்டர் ஏ, அதாவது நீ தான் ஒரு ஸ்டூடெண்ட் வச்சு, நீ ஒரு ஸ்டூடெண்ட், நீ என்ன பண்ண, ஒரு நோட்டு வாங்க போகிற. நோட்டு வாங்கும்போது என்ன பண்ணுற, உன் கையில் இருக்க 20 ரூபா பணத்தை எடுத்து கடையில் கொடுக்குற. ஓகே, அவன் என்ன பண்ணுறான், நோட்டை கொடுக்குறான். அப்போ என்னது, மிஸ்டர் ஏ பர்ச்சேஸ் நோட் ஃபார் கேஷ். நோட்டை என்ன பண்ணா, வாங்கினா, பர்ச்சேஸ் பண்ணா. எதுக்கு, எப்படி பர்ச்சேஸ் பண்ணா, பணத்தை கொடுத்து வாங்கணும். ஓகே, அப்போ என்ன உள்ள வந்துச்சு, நோட்டு உள்ள வந்துச்சு. என்ன வெளியே போச்சு, பணம் வெளியே போச்சு. இதுதாங்க அக்கௌண்ட்ஸு, இதுதான் செட் ஆஃப் புக்ஸ். இதை வந்து என்ன பண்ணுறான், ஒரு நோட்டில் ரெக்கார்ட் பண்ணுறான். இன்றைக்கி நான் நோட்டை வாங்கினேன், ஐ பர்ச்சேஸ், அதாவது இந்த டேட்டை 12/8/2020 பர்ச்சேஸ்டு நோட் ஃபார் கேஷ், நோட்டில் ரெக்கார்ட் பண்ணுறான். ஓகே, இதுதான் என்னது அப்படின்னா புக் கீப்பிங். ஓகே, ஸோ புக் கீப்பிங் இஸ் அ ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் பிஸ்னஸ் டீலிங் இன் செட் ஆஃப் புக்ஸ். ஒரு செட் ஆஃப் புக்ஸில் மெயின்டைன் பண்ணுறாங்க. புரியுதா? ஓகே, காட் இட்? ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ ஆல் வெரி வெல் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, do you follow what I am saying? ஓகே, நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபீச்சர்ஸ் ஆஃப் புக் கீப்பிங். மீனிங் பார்த்தோம், ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு, ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா, அப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, என்ன பார்த்தா, இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் ரெக்கார்ட் த டிரான்சாக்ஷன். தென் வந்து திஸ் அ ப்ராசஸ் ரெக்கார்டிங் ஆல் டிரான்சாக்ஷன். ஓகே, புக் கீப்பிங் இஸ் ஒன் ஆஃப் த ஒர்க். தென்
This is a routine work. Bookkeeping is a routine work. Concept of framework accounting is one of the routine work. Daily transaction, you record all the routine transaction. That is called as preparation. That is called as bookkeeping. Okay. Yeah, bookkeeping na solran. Bookkeeping is solran appadina. Idu bookkeeping imanga. Okay. Bookkeeping. Okay. The bookkeeping. Conceptual framework accounting, that is bookkeeping. Bookkeeping என்னது அது ஒரு நோட் செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. புரியுதா? செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. That is the routine work. Day to day transaction. This is called day to day transaction. Okay, you have to record all the day to day transaction. Okay, this is called as bookkeeping. Okay, so features of bookkeeping. Features of bookkeeping என்னப்பா? Process of recording transaction. Process of recording transaction. Recording transaction முன்னாடி சொன்ன மாதிரி தான். அதாவது ஒரு மிஸ்டர் ஏ பர்ச்சேஸ்ட் மிஸ்டர் ஏ பர்ச்சேஸ்ட் furniture for cash rupees 4,000. This is one of the transaction. So this is one of the transaction. So these are the process of recording transaction. Record பண்றாங்க நோட்ல ரெக்கார்ட் பண்றாங்க. Okay, நோட்ல மெயின்டைன் பண்றாங்க. Okay, that is called process of recording transaction. Got it? Okay, so இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு process of recording transaction. Next என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மானிட்டரி transaction only recorded. மானிட்டரி என்னப்பா நீ பார்த்துருப்பீங்க. மானிட்டரி வந்து ரெண்டு நம்ம வந்து ஒரு ரெண்டாக பிரிப்போம் சரியா? அதாவது மானிட்டரி நான் மானிட்டரி. ஓகே, மானிட்டரி என்ன அர்த்தம்? கேஷ். நான் மானிட்டரி என்ன அர்த்தம்? வேறு கிரெடிட் மூலமாக ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மானிட்டரி நான் மானிட்டரி சொல்லுவாங்க. எப்படின்னா மானிட்டரினா அவனுக்கு வந்து போனஸ் கொடுக்குறது, சம்பளம் சேலரி கொடுக்குறது, சேலரி ப்ரொவைட் பண்ணுறது. அதே நான் மானிட்டரி வாட் இஸ் கால்ட் நான் மானிட்டரி? தட் இஸ் ப்ரமோஷன், டிமோஷன், award, reward. Okay, this is called non-monetary. So monetary transaction only recorded. Okay, so monetary transaction means Mr. A purchased furniture for cash. The பணம் இருக்குல்ல, so this is called as only monetary transaction. You got it? Okay, so இன்னொன்று சொல்கிறாங்க இது ஒரு பிரைமரி ஸ்டேஜ், ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் தான். ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு புக்கிங் என்னது? ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் நடக்குது, அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அதை வந்து ப்ராசஸாக அதை வந்து ரெக்கார்டிங் அக்கௌண்ட் செட் ஆஃப் புக்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இது ஒரு ப்ரைமரி ஸ்டேஜ். இஸ் கால்ட் அஸ் ப்ரைமரி ஸ்டேஜ். புரியுதா? ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷன் என்ன பண்ணாங்க? இங்கே ரெக்கார்ட் பண்ணாங்க. ஓகே, இந்த ரெக்கார்ட் பண்ண டிரான்சாக்ஷன் என்ன டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறாங்க? ஒன்லி மானிட்டரி. மானிட்டரி என்னது? பணம், கேஷ். மானிட்டரி மீன்ஸ் cash. Okay, monetary means cash. Okay, so this is also primary stage. Primary stage என்ன பார்த்தோம்? இது ஒரு initial stage. புரியுதுங்களா? அடுத்தது journalizing ledger processing. சரி, ஓகே, journalizing எப்படி பண்ணுறாங்க? நம்ம transaction பார்த்தோம். சார் journalizing என்ன சார்? அந்த journalizing எப்படி பண்ணுறாங்க? எப்பா இது வந்து transaction. Journalizing அர்த்தம் with the help of golden rules you have to maintain that journalize. You have to post that journalize and balancing, ledger balancing. Okay, this is called as journalizing and ledger processing. Okay, you have to open the ledger on the basis of the transaction with the help of golden rules. Okay, what are the golden rules? Personal account, debit the receiver, credit the giver. Real account, debit what comes in, credit what goes out. Nominal account, debit all expenses losses, credit all incomes and gain. Okay, these are the golden rules. Okay, so this is the features of accounting. First one is process of recording transactions. Then only monetary transaction is recorded. Then this are the primary stage. Fourth one is that records are related to journalizing and ledger processing. Okay, this is called as features of accounting. Next one is objectives of accounting. Okay, next one is objectives of accounting. Objectives of bookkeeping.
Okay, so next, the first objective is to have the complete, the first objective is to have the complete and permanent record. To have the complete and permanent record. To have the complete and permanent, not temporary, permanent. Okay, it's called a complete and permanent record. Complete and permanent record. Not temporary. Okay, not temporary. So one of the complete and permanent record, because of when the company need any informations in future. Okay, so the company have to check all the records. That is called as permanent, not temporary. Okay, that is called permanent. Okay, next one is to facilitate profit or loss of the companies. Profit or loss of the companies. Profit or ஒரு கம்பெனியுடைய ப்ராஃபிட் என்ன, அந்த கம்பெனியோட லாஸ் என்ன, இதெல்லாம் பார்க்குறது என்ன அப்படின்னா நம்ம அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எப்படி இருக்குது, அந்த கம்பெனியோட லாஸ் எப்படி இருக்குது, ஓகேவா, அந்த கம்பெனியோடைய எப்படி இன்கம் எப்படி வந்திருக்கு, எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து என்னது இன்க்ளூட் பண்ணுறாங்க, அதாவது ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. ஓகே, ஃபெசிலிட்டேட் ஆல் த ரெக்கார்ட்ஸ் ரிலேட்டட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ். Okay, first one is it's a complete and permanent record, not only incomplete, complete and permanent record. Okay, so this is the first objective of bookkeeping. The second one is profit or loss. Okay, next, financial position. To ascertain, to know the financial position, to ascertain the financial position, ascertain the financial position. Financial position என்னப்பா? Financial position பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகே, பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுறாங்க, அப்புறம் லெட்ஜர் பண்ணுறாங்க, தென் பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, தட் இஸ் ட்ரையல் பேலன்ஸ் பண்ணுறாங்க, தென் ப்ராஃபிட் லாஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து லேட்டராக பார்ப்பீங்க. ஓகே, ஸோ லேட்டர் ஐ வில் டிஸ்கஸ் ஆல் த டாபிக்ஸ். ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் பொசிஷன் இஸ் ரிலேட்டட் டு தட் பேலன்ஸ் ஷீட். That is called as balance sheet. The balance is, that is asset and liabilities. Assets and liabilities. Okay, so this is called as financial position. The financial position is related to balance sheet. The balance sheet divided into assets and liabilities. Okay, assets என்ன, liabilities என்ன. ஓகே, அசட்ஸ்னா என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த டேபிள் அசட்டு, இந்த பெஞ்சஸ் அசட்டு. ஓகே, ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லேண்ட் அசட்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் அசட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபிக்ஸட் அசட் என்ன, கரண்ட் அசட் என்ன பார்த்துருக்கேன். ஸோ ஃபிக்ஸட் அசட்னா என்ன சொன்னேன், ஒரு ஃபர்னிச்சரை வந்து நீ வாங்குறேன், பணம் கொடுத்து வாங்குற. ஸோ ஃபர்னிச்சர் என்னது, ஃபிக்ஸட் அசட். அதே இது பணம் கொடுக்கறல, அந்த பணம் வந்து என்னது, கரண்ட் அசட். ஏன் கரண்ட் அசட் சொல்கிறாங்க? பிகாஸ் ஆஃப் தட் இஸ் not permanent, that is change, but furniture is permanent, not that is change. Okay, that is not change, that is change, that is not change. Current asset mean that is change ஆகிட்டே இருக்கும். பட் ஃபர்னிச்சர் என்னது, ஒரு ஃபிக்ஸட் அசட், that is no change. புரியுதா? இதுதான் இது அசட்ஸ். லைபிலிட்டிஸ்னா என்னப்பா, நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்க. ஸோ யூ ஆஸ்கிங் சம் லோன், யூ வாண்ட் லோன் ஃப்ரம் த பேங்க். ஓகே, ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த லோனுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டணுமா இல்லையா, ரீபே பண்ணணுமா இல்லையா. ஸோ தட் இஸ் கால் லைபிலிட்டிஸ், தட் இஸ் கால் லையபிள். ஐ வுட் லைக் டு சே தமிழ், தட் இஸ் பொறுப்புகள். சொல்கிறீங்களா, பொறுப்புகள். இல்லை அசட்னா சொத்துகள். சொத்துனா என்னது, நீ ஒரு சொத்து தான். யூ ஆர் த ஹியூமன் அசட். The company also utilize the human asset. The company also invest some amount in human asset. அப்படிதானே, உங்கள் அப்பா உன் மேலே நம்பி பணத்தை போட்டிருக்கான், நீ படிப்பான். ஓகே, ஸோ தட் இஸ் a human asset. Invested some amount in you. Okay, that is called assets. Okay, so இதுதான் என்ன அப்படின்னா, to asset in the financial position. Okay, so next, progress of the business. Next என்ன அப்படின்னா, progress of the business. Progress of the business. Next point is progress of the business. Okay, progress of the business. Progress of the
business. What in progress of the business? What in progress? That is stage by stage. Okay, so the company is going is high level or not, is going good or not, that is called progress. ஒரு பர்சன்டேஜ் ப்ராக்ரஸ் பார்க்குறாங்க, ஒரு கம்பெனி ப்ராக்ரஸ் பார்க்குறாங்க. இந்த கம்பெனி நல்லா போயிட்டுருக்கா, இந்த கம்பெனி இஸ் கோயிங் டு கோயிங் குட் ஆர் நாட், திஸ் கம்பெனி இஸ் கோயிங் பேட் ஆர் நாட், நல்லா போயிட்டுருக்கா நல்லா போகலையா. ஸோ வெதர் த கம்பெனி இஸ் கோயிங் குட் ஆர் நாட். ஸோ தே ஹவ் டு செக் ஆன் த பேசிஸ் ஆஃப் திஸ் புக் கீப்பிங். புக் கீப்பிங் இருந்தால் தான், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பென்சஸ் இன்கம், எக்ஸ்பென்சஸ் கூடிக்கிட்டே இருக்குது, எக்ஸ்பென்ஸ் இஸ் கோயிங் ஹை லெவல். ஓகே, it's going high level, but income is going to low level போயிட்டு இருக்கு. So what happened? So they have to check whether the income is raised or expense is reduced. Okay, so that is called as progress. எப்படி போயிட்டு இருக்கு, company is going good or not. That is next one, to find the tax liabilities. ஆமாம் அப்படி தானே, isn't it? So the tax liable in the sense of the company have to pay the tax to the government. Okay, tax means that is a GST, income tax. Okay, GCST, sales tax, excise tax, duties, they have to pay lot of the lot of duties. அதாவது நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறாங்க, என்ன டேக்ஸஸ்னால் ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க, இந்த இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. ஒரு இது எப்படி ஆன் த பேசிஸ் ஆஃப் தீஸ் golden rule, on the basis of this bookkeeping. Okay, isn't it? அது ஒரு புக் கீப்பிங் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் தான் டேக்ஸ் எவ்வளோ கட்டணும், how what are the tax, how many tax, okay, in the percentage tax you have to pay. So இது தான் என்ன அப்படின்னா, then find out the tax liability. Then legal requirements. Legal requirements. On the basis of this bookkeeping, the particular businessman fulfill the legal requirements. Okay, so fulfill the requirement on the basis of bookkeeping. Then only the bookkeeping is proper. The first one is they have to this a complete record. So the complete record means the person is having the company is having proper records. They don't worry about the rate. That is to fulfill the legal requirements. In case the company outside the persons fill any cases against the particular company, the company don't bother because of they have proper documents. Okay, so that is called fulfill the legal requirements. Okay, to assess the profit or loss, to know the financial position of the company, the progress of the business, the legal requirements. These are the objectives of business. Okay, so bookkeeping enna paathom, that is the process of transaction. Okay, process of transaction, recording all the transactions, and this one of first stage of accounting. Then this one of financial transaction of the business. Then this one of routine work. Bookkeeping is one of the routine daily nadakra work. ஓகே, இன்றைக்கி நேரத்துக்கு நடக்காது, டெய்லியும் நடக்கும். அந்த ஒர்க் வந்து என்னது ப்ராப்பராக நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதான் இதான் ப்ராப்பர் ஆக்ட், நாட் இம்ப்ராப்பர், ப்ராப்பர் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் இன் த லெசன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். ஃபீச்சர்ஸ் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, the process of recording the transaction. Process of recording the transaction. இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ரெக்கார்டை வந்து என்னது ஒரு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. all the transaction will be recorded. Okay, that is the process of recording transaction. என்ன பண்ணாங்க, தென் வந்து மானிட்டரி டிரான்சாக்ஷன் ஒன்லி ரெக்கார்டு. மானிட்டரி என்னது, மணி ரிலேட்டட். பார்த்தோமா, ஒரு மணி சொந்தமான ஆக்டிவிட்டி மட்டுமே என்ன பண்ணுறாங்க, இல்லை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. மானிட்டரி டிரான்சாக்ஷன். ஓகே, புக் கீப்பிங் இஸ் த ப்ரைமரி ஸ்டேஜ். ஒரு ஆரம்பகட்ட ஸ்டேஜ், ப்ரைமரி ஸ்டேஜ். புக் கீப்பிங் இஸ் த ப்ரைமரி ஸ்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட் இது ஜேர்னலைசிங் அண்ட் லெஜர் ப்ராசஸிங். ஓகே, ஒரு புக் கீப்பிங் என்ன அப்படின்னா, ஒரு ஜேர்னலைஸ் பண்ணுறாங்க, அது லெஜர் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் என்ன அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் புக் கீப்பிங் என்ன பார்த்தோம், இட்ஸ் எ கம்ப்ளீட் அண்ட் பெர்மனன்ட் ரெக்கார்ட். It's a complete and permanent record, not temporary records. Okay, not
temporary records. And also the company wants to know the profit or loss of company. Okay, and the proprietor or businessman நீனே என்ன பண்ற ஒரு business ஒரு firm ரன் பண்ணிட்டு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்க அந்த கம்பெனியோட financial position என்ன what is position that is a balance sheet. Okay, assets or liability பார்க்கறியா இல்லையா ஒரு check to check the assets or liabilities of the company. Progress of the business company எப்படி is going good or not, to reduce the expenses and increase the income, to fill the legal record because on the basis of complete record. This is the bookkeeping. Okay, this is the bookkeeping records. Okay, so next I'm going to start the advantages of bookkeeping. Okay, advantages of bookkeeping. Okay, so bookkeeping என்ன பார்த்தோம் is ஒரு set of records. It's another set of records. Okay, to record the all the transaction, record all the transaction. Okay, so இல்ல ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் என்ன பார்த்தோன்னா இது ஒரு மானிட்டரி டிரான்சாக்ஷன் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணணும். இது ஒரு ஒன் ஆஃப் த ரொட்டீன் டிரான்சாக்ஷன். ஓகே, டு கம்ப்ளீட் த லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, அட்வான்டேஜஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா அட்வான்டேஜ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் சிஸ்டமேட்டிக்கலி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் என்னென்னா டிரான்சாக்ஷன் ஆர் சிஸ்டமேட்டிக்கலி. ஓகே, transactions are systematically okay, systematically. Okay, so systematically என்ன பண்றோம் அப்படின்னா என்ன பண்றோம் not system systematically and transaction are recording systematically. Okay, transactions are recording systematically. Okay, so it's not a not systematic, not unsystematic. Okay, this is systematic records. Okay, and also these records are permanent record, not temporary. That is a permanent record. Okay, so and also we have to complete the legal requirements, fulfill the legal requirements. புரியுதுங்களா? ஒரு லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு என்ன பண்ணுது இந்த டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா புக் கீப்பிங் இஸ் யூஸ்ஃபுல் டு கெட் த ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷன். ஒரு ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷன் அதாவது get the financial information. Okay, financial information. Next advantages, it has control over all the expenses. Okay, so this is advantages of bookkeeping. Okay, so the third one, financial information to control all the expenses, control over the various business and all the expenses, control the expenses. Okay, it has control the expenses. Okay, so and these records are provided business service legal requirements to help the legal requirements, Okay, these are advantages of bookkeeping. Okay, so transaction recording systematically, finance that it gives a lot of finance information. ஒரு கம்பெனியோட இன்கம் எக்ஸ்பென்சஸ் என்ன அதை லிஸ்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எல்லா பிஸ்னஸ் வேரியஸ் பிஸ்னஸ் நடத்தினா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு ரியல் ரெக்யூமெண்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா அட்வான்டேஜஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஆர் வெரி அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் வீடியோ. ஓகே,
advantages, features, then importance, okay, meaning, then golden rules. Okay, so thank you for listening my video. Thank you so much.